அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பழைய பெயர் அருண். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதுக்கு பிறகாக எனது பெயர் ஹாரூன். பேசுவதற்கு முன்பாக 1800 வருடத்திற்கு முன்பாக பிறந்த மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக நான் எழுதிய ஒரு சில வார்த்தைகள். அது என்னவென்றால், அவர் எட்டயபுரத்தில் பிறந்த ஒருவராக இருந்தார். எட்டயபுரத்தான் பேச்சு ஏட்டோடு நின்று போச்சு. என்று தனியும் இந்த ஜாதி தாகம் என்ற கேள்விக்குறியோடு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் போகும்? பாரதி தமிழ் பணியாற்றிய பெருமைக்குரியது என்ற பலகை மதுரை சேதுபதி பள்ளியில் தலைகவிழ்ந்து நிற்கிறது. பள்ளியிலும் ஜாதி சான்றிதழ் தேவை என்பதால். ஜாதி சான்றிதழ் இருந்தால்தான் தேர்வு எழுத முடியும் என்ற நிலையில் வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி மாணவ கடல் அலைமோதுகின்றனர். ஜாதி சான்றிதழையும் பெற்று விடுகின்றனர். தேர்வறைக்கு செல்லுகிறார்கள். நாடார் பள்ளியிலே கோனார் தமிழரோடு ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியே உன்வரியிலேயே எழுதுவதற்காக விடையை எழுதிய மாணவனும் திருந்தவில்லை. விடைத்தாளை திருத்திய ஆசிரியனும் திருந்தவில்லை. இன்னும் ஜாதி ஒழிக்கப்படவே இல்லை. எட்டயபுரத்தான் பேச்சு ஏட்டோடு நின்னும் போச்சு. இன்னும் தமிழா உனக்கு ஏன் மூச்சு என்று ஒரு 10-12 வருடத்துக்கு முன்பாக ஒரு கவிதை எழுதி பள்ளியில ஒரு சுதந்திர தின அன்று ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு படிக்க சொல்லி கொடுத்தேன். முதல் பரிசு பெற்று விட்டேன் என்று சொல்லி அந்த சிறுமி என்கிட்ட பேனா பரிசா கொடுத்தாங்கன்னு வந்தாங்க. மீண்டும் எழுதி கொண்டே இருங்கள், பேனா கொடுத்துருக்குறோம், ஆனா ஒளிச்சபாடு இல்லை என்பதுதான் அதோட அர்த்தமே. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்து மனிதகுலம் எல்லாமே ஒருவர்தான், இவர்களில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று போதித்து கொண்டு இருந்தாலும் கூட அதை ஒழிப்பதற்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஆணவ கொலைகளாக இருக்கட்டும், கௌரவ கொலைகளாக இருக்கட்டும், என் தெரு வழியாக உன்னுடைய சடலம் கூட வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஜாதி பிடித்த ஒரு ஏரியாவாக கூட இருக்கட்டும். இன்றும் எத்தனையோ பெரியார்கள், எத்தனையோ வள்ளலார்கள் எல்லாம் மனித இனம் அனைவரும் சமமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அதை ஒழிப்பதற்கு வழியே இல்லை. ஆனால் அதை ஒழிப்பதற்கு எந்த வழியில் இருக்கும் என்று சொல்லி நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாக பல விஷயங்கள் இது மூலியமாக நான் கண்கூடாகவே பார்த்திருக்கேன். அதுல 1-2 சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பெரிய தந்தையினுடைய மனைவி, என்னுடைய பெரியப்பா வந்து லண்டன்ல வந்து டாக்டரா இருக்கிறார். அவரு அங்கேயே திருமணம் செய்ததுனால ஒரு ஆங்கில பெண்மணியை திருமணம் செய்தார். மதுரையில சில நேரங்களில் சுற்றுலா வருவதற்காக வரும்போது மதுரை அழகர் கோவில்ல அவங்களுக்கு அந்த சாமியை கும்பிடணும்னு ஒரு ஆசை. எங்க பெரியப்பா ஒரு கிறிஸ்தவர், நான் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்பாக. எங்க பெரியம்மாவும் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. ஆனால் அங்க இருந்த ஐயர் வந்து அழகர் கோவிலுக்குள்ள விடல. எதுக்கான்னு கேட்டா, அவங்க கழுத்துல வந்து கோல்டுல ஒரு சிலுவை டாலர் இருந்துச்சு. அதனால அனுமதிக்கல. இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னோன்னா எங்க பெரியம்மா என்ன செய்யறாங்கன்னா, இந்த டாலர் தான் இந்த அழகரை பார்க்க தடுக்கும்னா இதை நான் கலட்டிடுறேன்ற அளவுக்கு போயிட்டாங்க. கலட்டினதுக்கு அப்புறமும் அந்த ஐயர் இல்லை. நீ கலட்டினாலும் நீ கிறிஸ்தவர் தான். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நாங்க நண்பர்கள் எல்லாம் போயிருக்கோம். அங்க ஒரு பலகை இருக்கும், இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு 10-12 வருஷமா உள்ள போகல. கருவறை கிட்ட ஒரு பலகை இருக்கும். இந்துக்கள் அல்லாதவர்கள், வெளிநாட்டினவர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு பலகை. இங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் அனுமதி இல்லை என்பதை நான் அங்க ஏத்துக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு அங்க என்ன வேலை? வணங்க போறது இல்லை, ஒன்றும் செய்ய போறது இல்லை வேலை. வெளிநாட்டவர்கள் வர அனுமதி இல்லை என்று சொன்னால் எனக்கு அங்க தோன்றிய கேள்வி, வெளிநாட்டவர்கள் இந்துக்களாக இருந்தாலுமா, அவர்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள என்று வந்தாலுமா, சிலுவையே கலட்டிட்டு எனக்கு இந்த இறைவனை பார்க்கணும் வந்தாலும் அனுமதி இல்லை என்று சொன்னால் இது எந்த வழியில் இது ஏற்றுக்கொள்ளப்படியாக இருக்கிறது? இப்படி பல விஷயங்கள்ல நம்ம சொந்த ஊர்கள்லயே ஈயத்தை பார்த்து இழித்ததான் பித்தாலேன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை குறைவா வச்சிருக்கும், இந்த ஜாதி அதுக்கு கீழே இருக்க ஜாதியை குறைவா வச்சிருக்கும். இவங்களுக்கு அவங்க பெருசா தெரிவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏற்கனவே என்னை ஒரு சமுதாயம் கீழே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து என் கோவிலுக்குள்ள வர வேணாம்னு சொல்லி இந்த கொட்டு அடிக்கிறவங்க இந்த மாதிரி அவங்கள அதுக்கு கீழே வெளியே வச்சிருப்பேன். அவங்க உள்ள வரக்கூடாது. இப்ப 3 படியா இருக்கும். என்னையே ஒரு ஆள் மதிக்கல, நான் இன்னொரு ஆளை மதிக்கல. இதுல இன்னொரு வேடிக்கை என்னதுன்னா, இந்த 3 ஆளுமே சேர்ந்து ஒரு இறைவனைத்தான் வழங்குவோம். அது காளியம்மனோ மாரியம்மனோ. இந்த மாற்று மதத்துல இருக்கிற போது நடந்த இன்னொரு சம்பவம், நான் வந்து சில மேடையில வந்து நடனம் ஆடக்கூடிய தொழில், அதாவது பார்ட் டைமா பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம்,
நடனம் ஆடக்கூடிய நிகழ்ச்சியில கூட தன்னுடைய திறமை எப்படி இருக்கு என்று பார்க்க மாட்டாங்க. அவன் எந்த ஜாதிக்காரன் தான் பார்ப்பான். ஒரு ஜாதி சமுதாயத்தில் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால் அந்த நடன நிகழ்ச்சியில் அந்த ஜாதி தலைவருடைய பாடல்களை தவிர வேற ஒன்று ஒளிபரப்பி விட்டால் அந்த இடத்துல சண்டை வர அளவு கூட இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த நடன கலைஞர்களிலே யாராவது நான் நேரடியாக பார்த்த விஷயம், ஒருவர் தனது கையிலே பச்சை குத்தி இருக்கிறார், அவருடைய ஜாதி தலைவர். ஆனா ஆட வந்த இடம் வேற ஜாதி தலைவருடைய கூட்டத்துல. இந்த பச்சைக்காக அவர் ஆடக்கூடாதுன்னு சொன்ன சம்பவம், அந்த நிகழ்ச்சி நின்ற சம்பவம் இருக்கிறது. ஆரம்ப காலத்துல ரீல் கேசட் தான் இருக்கும். இப்ப மாதிரி பென்ட்ரைவரோ ப்ளூடூத் இந்த மாதிரி ஐட்டம். ரீல் கேசட்ல ஜாதி பாடல்கள் அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதி பாடலும் சேர்ந்த ஒரு கேசட் தான் இருக்கும். தனித்தனியா நாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு கொண்டு போக மாட்டோம். அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய பாடல்களை நாங்க போடணும் அப்படின்னு சொன்னா அவர் அந்த தலைவருக்குரிய மேக்கப் போட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை ரிவர்ஸ் போட்டு வைக்கணும். அதுக்குள்ள 2 ஜாதி கலந்து பாட்டு இருக்கும். அப்படி ரிவர்ஸ் போடும்போது தற்செயலா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஜாதிக்கு முன்னாடி அந்த ரிவர்ஸை போட்டு பார்ப்போம்ல, கரெக்டா போய் நின்றுச்சாங்க. அதுல வேற ஜாதி தலைவர் பேர் வந்ததுக்காக மைச்சட்டை உடைச்சு அந்த இடத்துல சண்டை போட்ட சம்பவங்களும். வெறும் பாடல் தான். ஆனால் எத்தனையோ ஏன் சொல்றேன்னா, எத்தனையோ சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வராம சொல்லி பல பெரியவர்கள் வந்திருந்தாலும் கூட இந்த சின்ன வார்த்தை கூட அவங்களுக்கு ஜாதியை தலையில் தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதை எந்த வழியில தான் ஒழிக்கிறது? மாணவர்களுக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதி கொடுத்தாலும் அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல சும்மா படிச்சுட்டு போறதுக்கு தான் யூஸ் ஆகுது. எந்த மாணவர்களுக்கும் இல்லை இது சமத்துவம் என்ற நிலைக்கு வரல. இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகாக நடந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கும் போது பார்ட் டைம் ஜாப்பா மதுரையில ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ராயல் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு அப்பொழுது அந்த ஸ்டார் ஹோட்டல் ஒரு முஸ்லீமுடைய ஹோட்டல்னு எனக்கு தெரியாது. எல்லா ஹோட்டல்லையுமே தரைத்தளத்துல இருக்கக்கூடியது அல்லது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடியது என்னன்னா பார் இருக்கும். ஏன்னா அதுதான் குடிச்சிட்டு அப்படி வந்தா வசதியா இறங்கி வர்றதுக்கு, காருக்கு வர்றதுக்கு வசதியா இருக்கும். அண்டர் கிரவுண்ட்ல இந்த ஹோட்டல்ல அண்டர் கிரவுண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, வேலை பார்க்குறவங்க சாப்பிட்ற இடமும் ஸ்டோரும் கிரவுண்ட் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஒரு 50 பேருக்குள்ள தொழுகிற மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. அப்ப இஸ்லாத்தை ஏற்ற சமயத்துல எனக்கு வாங்க சொல்லவோ இகாமத் சொல்லவோ தெரியாது. சும்மா மக்களோட சேர்ந்து குனிஞ்சது நிமிர்றதுன்னு சொல்லுவாங்க இஸ்லாமியத்துல, அதாவது ருஹு சுஜூது போற. இது மட்டும் கூட்டமா செய்வேனே தவிர எனக்கு இகாமத்தை வாங்க சொல்ல தெரியாது. அன்னைக்கு அங்க இருந்தக்கூடிய இமாம் நான் உள்ள போனதும் அதாவது தொழுகைக்குரிய நேரம் வந்துருச்சு, இகாமத்தை சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னார். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ என்கிட்ட பேச, நீங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தீங்களா? ஆமா அப்படின்னு. அப்போ நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு 10-15 நாள்ல இங்க பள்ளி இருக்கு, அதாவது ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு பள்ளி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மக்களா நானும் தொழுகைக்காக போக ஆரம்பிச்சேன். என் பக்கத்துல இன்னொருத்தர் நின்றார். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய சம்பளம் 70 ரூபா, ஒரு நாள் சம்பளம் 70 ரூபா. என் பக்கத்துல நின்று தொழக்கூடியவர் நான் என் பக்கத்துல நிக்கிறவர் என்னை விட கொஞ்சம் வசதியானவர், அந்த தொழில கொஞ்சம் போஸ்டிங்ல மேல இருக்கிறவருக்காக நான் ஒதுங்கி நிற்கிறேன். அப்ப அங்க அவர் என்ன செய்யறாருன்னா, தொழுகை நேரம் வந்த உடனே என்னோட தோளோடு சேர்த்து அணைச்சி நிற்கிற மாதிரி அவர் தோளும் மேற்தோளும் சேர்ற மாதிரி நின்று தொழுக வச்சோம். தொழுது 2 பக்கமும் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் யாருன்னு நிமிர்ந்து பாக்குறேன். அப்ப வரைக்கும் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா இருக்கிறதுலயே கம்மியான சம்பளம் வாங்கக்கூடிய பார்ட் டைமா பார்க்கக்கூடிய நான் தான் முதல் ஆரம்ப சம்பளம் 70 ரூபா. ஆனால் என்னை பக்கத்துல நின்று என்னை அணைச்சு நின்று தொழுக வைத்தவர் யாருன்னு கேட்டா அந்த ஹோட்டலுடைய எம்டி. அவர் என்கிட்ட கேட்டார், இங்கேதான் வேலை பார்க்குறீங்களா? ஏன்னா கம்மியான சம்பளம் வேலை பார்க்குற அளவுக்கு அவருக்கு வேலை இல்லை. நாங்கள் தான் வேலை பார்க்குறான்னு தெரியாத அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய எத்தனை பேர் தமக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு வருமானம் உள்ள ஒருத்தர். இவர் தான் எம்டியான்னு நேரில் பார்க்க கூட வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய நான். இந்த 2 பேரும் எங்க நிக்கிறோம்னா அல்லாஹ்வின் முன்னால 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நிற்கிறோம். அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி அப்படியே வேலையை தொடருங்கன்னு அனுப்பிச்சு விட்டார். அடுத்து அசர் மஹ்ரிபினுடைய, அதாவது சாயந்தர நேரம் ஒரு தொழுகைகள்லாம் தொழுவாங்க. அந்த நேரம் வரும்போது எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் கேப்டன் உன்னை எம்டி பார்க்கணும்னு சொல்றாரு, போவேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட அப்ப அங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம். இப்ப வேலை செஞ்சவன் என்ன பஞ்சாயத்து பண்ணான்னு தெரியல, எம்டி கூப்பிட்டு ஒரு அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு போலன்னு பயத்துல இருக்கிறாங்க. எம்டி ரூமுக்கு போனோடனே அவரை எட்ட சலாம் சொன்னார். சலாம் சொன்ன கூட நேரம் என்ன வேலை பார்த்தாலும் வச்சுட்டு இப்போ அசருனுடைய தொழுதுட்டு வேலை பாருங்க, பசங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தொழுகைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அதுவும் ஒரு எம்டி கூப்பிட்டு பேசுறார். இதுல நான் இங்க ஒரு விஷயம் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா,
இந்த இடத்துல அவருடைய போஸ்டிங், அவருடைய வருமானம், அவருடைய பதவிகளை அவர் பார்க்கல. இதற்கு முந்தைய சமுதாயத்தில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தலைவர், ஒரு செயலாளர் வராமல் ஒரு பொங்கலையோ ஒரு கிடாவையோ வெட்டி விட்டால் அங்கு பயங்கர பிரச்சனை வரும். நான் வருவதற்கு முன்னாடி ஏன் செஞ்சீங்க? எனக்கு தான் பட்டாடை ஒட்டணும், எனக்கு தான் போஸ்டிங் இருக்கணும், நான் வந்ததுக்கு அப்புறம் நானும் வரி கொடுத்திருக்கின்ற பஞ்சாயத்துகள்லாம் அங்க நிறைய வரும். ஆனால் இந்த இடத்தில் இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்கள்ல ஒற்றுமையே பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருவர் தோளோடு தோள் உரசி நின்று தொழுவதற்கு அவர் கருப்பினத்தராகவோ வெள்ளையினத்தராகவோ, அவர் அரபி தெரிஞ்சவராகவோ அரபி தெரியாதவராகவோ, நேற்று இஸ்லாத்தை ஏற்றவராகவோ, பரம்பரை முஸ்லீமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற போது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் டீ குடிக்கிறதுக்காக வண்டி நிப்பாட்டுவாங்க. சரி, ஒரு ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி போகும்போது அங்கே வெளியில் அந்த 5 ரூபா 10 ரூபா வாங்குறதுக்காக ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அவர் என்கிட்ட வேற ஒரு பாதையை காமிச்சு அந்த 2ஆவதா இருக்கிற பாத்ரூம்குள்ளே போங்கன்னு செய்ய காமிச்சார். நான் போயிட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு யோசனை, ஒருவேளை முதல் பாத்ரூமும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால போக சொல்றாரு. ஆனால் கடந்து போனால் அங்கேருந்து நிறைய ஆண்கள் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சுத்தம், நம்மளையே வேற பக்கம் திசை மாத்தினாரு, அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் டாய்லெட் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போனா அங்க அந்த ஸ்பெஷலும் இல்லை. நார்மலா எல்லாருக்கும் என்ன இருக்குமோ அதே தான். நான் ஒரு குழப்பத்தோடய ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். வரும்போது அவர்கிட்ட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு கேட்குறேன். அங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன், இல்லை. இங்கே மாற்றுத்திறனாளிக்கு ஸ்பெஷல் இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் இல்லை. நார்மலா இருக்கும்போது என்னையே திசை திருப்பி விட்டீங்கன்ற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றாரு, நீங்க முஸ்லீம் தானேன்னு கேட்டார். ஆமா அப்படின்னு சொல்ல போது சொல்றாரு, நீங்க போன முதல் 2 இதுவும் சொன்னீங்கல்ல, அதை நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிக்க முடியும், அங்க உங்களால கழுவ முடியாது. முஸ்லீம்கள் நீங்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க மாட்டீர்கள், சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வீர்கள், சுத்தம் செய்யறதுக்கு வசதி இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னவர் அவர். ஒரு மாற்று மத சகோதரர் புரிஞ்சிருக்கிறார். நிறைய பேர் தீவிரவாதம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இவங்க குளிக்காம அத்தர் போட்டு திருடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கறி திங்கிறீங்க உடம்பு வாடவரும் சொல்லுவாங்க. இப்படி நிறைய கட்டுக்கதைகளை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும், அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் யோசித்தாலும் கூட 1-2 மாற்று மத சகோதரர்கள் அதை விளங்கி இருக்கிறார். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே ஓ பார்ப்பனரே, ஓ சூத்திரரே என்று தனித்தனியாக சொல்லுவதை போன்று இந்த குலத்தினரே அந்த குலத்தினரே என்று சொல்லவே இல்லை. திருமறை குர்ஆன் அனைவருக்கும் இலவசமாகவே கிடைக்கிறது. இந்த திருமறை குர்ஆனை வாங்கி நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். 4 விதமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை இதை அறிமுகப்படுத்தும். 1, ஓ மனிதர்களே என்று அவர்களை எச்சரிக்கைப்படுத்தும். அப்படி இல்லை என்று சொன்னால் இறை நிராகரிப்பவர்களே என்று சொல்லும். அப்படி இல்லை என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களே என்று சொல்லும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆதமுடைய மக்களே அப்படி என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் சகோதரத்துவத்தோடு தான் அழைக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கும். இன்ஷா இறைவன் நாடினால் நீங்களும் இதை படித்து ஒரு சமுதாய மக்களாக நீங்களும் நாங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏக இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.